இந்த காணொளியை பார்க்குறவங்க பிஜேபி காரங்களாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் பார்க்கவே வேண்டாம். எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, எல்லாம் டெல்லியிலேருந்து வர்ற உத்தரவுகளை வச்சு தான் நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னு. அதில் வெறுத்து போன ஒருத்தர் தான் எஸ் வி சேகர். நண்பர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியை பார்க்குறவங்க பிஜேபி காரங்களாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் பார்க்கவே வேண்டாம். இதைத்தான் தலைப்பாகவே வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் என்ன சொன்னாலும் உங்கள் காதில் ஏறாது. எல்லாம் அந்த டெல்லி தலைமை தான் முடிவெடுக்கும், எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நழுவிட்டு போன பாஜகனுடைய மூத்த தலைவர்கள் எனக்கு தெரியும். மாநில அளவில் மூத்த தலைவர்களாக இருக்கிறவங்க கூட எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, எல்லாம் டெல்லியிலேருந்து வர்ற உத்தரவுகளை வச்சு தான் நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னு. அதில் வெறுத்து போன ஒருத்தர் தான் எஸ் வி சேகர், நடிகர் எஸ் வி சேகர். அவருடைய வயது, அவருடைய கல அனுபவம் இதெல்லாம் பயன்படுத்த தவறுனது பிஜேபியினுடைய தவறு. அதனால தான் இந்த வீடியோவை பிஜேபிக்காரங்க பார்க்காதீங்க. பிஜேபி அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ போடுறீங்க அப்படின்னா, பிஜேபி இல்லாதவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடணுன்னா அந்த களத்தில் நிற்கிற வேட்பாளரை பார்த்து போடுங்க. தலைமை பண்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத ஒருத்தரை தலைவராக போட்டு தேர்தல் வியூகங்கள் அப்படிங்கிறத வகுக்கிறத ஒரு அரிச்சூடி கூட தெரியாத ஒருத்தரை மாநில தலைவராக போட்டு இந்த கட்சியை கொண்டு போய் எப்படியாவது கடலில் தள்ளிடுங்கன்னு சொன்னால் ஒருத்தர் எப்படி வேலை செய்வானோ அப்படி வேலை செஞ்சு தள்ளியிருக்காங்க. இவ்வளோத்துக்கும் இவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. அது ஏன் எப்போ சொல்கிறீங்கன்றீங்களா? 2021 நான் அந்த வீடியோ வெளியிட்டுருக்கேன். என்னுடைய வலைதளத்தில் இதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிஜேபி எப்படியாவது கட்சி கடந்த சட்டசபை தேர்தலில் வரணும், இதுக்கெல்லாம் நான் நிறைய வியூகங்கள் போட்டு நான் வீடியோ வெளியிடுவேன். ஒரு பிஜேபிக்காரங்க கூட பார்த்துட்டு வந்ததில்லை. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருந்தது. இவர்கள் திறமை இல்லாதவர்கள், அதை வியூகங்கள் வகுக்க தெரியாதவர்கள், அல்லது சரியான தலைமையை ஏற்படுத்த தெரியாதவர்கள், இப்படி வேணால் சொல்லிக்கலாம். திறமையான தலைவர்களை பொறுதலிட்டாங்க. அதில் முக்கியமாக புறக்கணிக்கப்பட்டது தான் ராகவன். அவர் மீது வேண்டாத பழியெல்லாம் சுமத்தி ராகவன் இது பண்ணாங்க. நடிகர் எஸ் வி சேகர் சும்மா உட்கார வச்சிட்டாங்க. எப்படி ஜெயிக்கும் பார்க்கலாம். அப்படி ஒருவேளை பிஜேபிக்காரங்க தப்பி தவறி கடைசி வரைக்கும் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். நான் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. பார்க்கலாம்.